முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற ஆண்டவர். யோபு 42 அதிகாரம் 2 சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட்டு போகவே போகாது. நம்முடைய வாழ்க்கையில தடைகளை நீக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த தடைகளை நீக்குகிற சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிற அவரை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நல்ல விடுதலையோடு கூட ஆராதிப்போமா? வாங்க இயேசு ராஜாவை ஆராதிப்போம். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர், வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல கரங்களை தட்டி எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகம். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர் தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர் தானே. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுமா? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுமா? தடைகளை உடைக்கிற ஆண்டவர், நகர்க்கிற ஆண்டவர், அழிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர்,
உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீனே சகலம் செய்ய வல்லவர். ஆமே தேவனே நீ கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். ஆமே அதிசயங்களை காணப்படும், அற்புதங்களை காணப்படுகிறவர். தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சேர்ந்து சொல்வோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பா. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். Yes Lord. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Yes Lord. Amen. Yes. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகள் பேர்ப்பாரே.
கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அல்லேலூயா. மலைகளை பெயர்க்கிற ஒரு ஆண்டவன். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிற ஆண்டவன். எஸ் 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 எஸ். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்க உதவி செய்வேன் சொன்ன தேவன் நீர் அல்லவா. எல்லாம் சேர்ந்து இணைந்து எஸ் 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 அப்பா. எஸ் we worship you. நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடு. ஓ கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகள் பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அப்படி வார்த்தைகளை யோசித்து பாருங்க. அப்படி வார்த்தை திட்டங்களை யோசித்து பாருங்க. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்களை அற்புதங்களை யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. எஸ் ஹalleluya. நிந்தனை நிரந்தரம் இல்லை. இழந்ததை திரும்பவும் தருவேன் சொன்ன ஆண்டவர் தந்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ லார்ட், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை உண்மையுள்ள ஆண்டவர். என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை சொன்னதை சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை சொன்னதை சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓஹோ கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகள் பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ ஓ ஓ இயேசுவே, உமக்கே மகிமையே மகிமையே. என் கர்த்தர் என் கர்த்தர் என் கர்த்தர் என் கர்த்தர் என் கர்த்தர் என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
என் கர்த்தர், என் கர்த்தர் எனக்காக யாவையும் 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 செய்து முடிப்பார். அவர் தானே உள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா. அப்பா, எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன் அவர். எஸ் மாஸ்டர். வார்த்தையில் வல்லவர், நல்லவர், நமக்கு போதுமானவராயிருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 ஓ, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரனக்காய், கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆம் தேவ ஜனங்களே, இடைவிடாமல் அவரை ஆராதிக்க கிருபை பெற்றிருக்கிற நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோமாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மைகளை நிச்சயமாய் தருவார். நன்மையான இந்தியமும் பூர்ணமான இந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே அவர் நன்மையானது உங்களுக்கு தருவார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2ஆம் அதிகாரம், மைக்கா சாப்டர் 2 and verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிற ஒரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், நிறைய நேரத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தடைகளை நாம் ஃபேஸ் பண்ணுறோம். அப்படி தானே? ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தடைகள் நிரந்தரமானது அல்ல, தடைகள் தற்காலிகமானது. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். இந்த சத்தியம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். தடைகள் நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. அது நீங்கி போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. தடைகள் என்ன செய்யும் அப்படின்னா, சில விஷயங்களை தாமதப்படுத்துகிறதா இருக்கு. அல்சோது இன்னைக்கு நடக்கிறத கொஞ்சம் தள்ளி நடக்க வைக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறதுக்கு பேர் தான் தடை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுகிற ஆள் தேவனாக இருக்கிறார். சில தடைகளுக்கு நாம் காரணமாக இருப்போம். சில தடைகளுக்கு மற்ற மனிதர்கள் காரணமாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சில தடைகளுக்கு சூழ்நிலைகள் காரணமாக இருக்கும். சில தடைகளுக்கு சத்துரு கூட காரணமாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தரே தடுக்கிற நிலைகளும் காணப்படுகிறது. அப்போ அதை நம்ம அறிஞ்சுக்கணும். கர்த்தரே சில நேரங்களில் நம்ம தீமையான பாதைகளை போகும்பொழுது தடை பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். யாரு? பீலையாம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். அவன் போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக போகும் பொழுது கர்த்தரே தடை பண்ணியதை கொடுத்துப்பார். அடுத்ததாக சகோதரி சொன்னாங்க, சவுல் ஸ்தோத்திரம் போகும் பொழுது கர்த்தர் அவனை தடுத்தார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையை கொண்டு வர்றாருன்னா அது உங்களுக்கு மேன்மை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தடையாருக்கு சொல்ல முடியாது. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு, நல்ல ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறதற்கு சில தடைகள் நமக்கு உண்டாகி இருக்கலாம்.
அதையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவர். எனவே தடைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். தடைகள் வந்தா அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக அல்லது ஸ்தோத்திரம் நீங்க கேளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், எனவே என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீர் நீக்கி போடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்கள். கர்த்தர் காலி ஸ்தோத்திரம் நீங்க கேட்கிற ஜெபத்தை அவர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தி பிரேக்கர் சொல்லப்பட்டு தடைகளை தகர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தடைகளை தகர்த்து போடுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அது வெடித்து செதறத்தக்கதான ஒரு சூழ்நிலையை தருகிற ஆண்டவர். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாம் அது சிதறி போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் தகர்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்கள் தொழிலில் காணப்படுகிற தடை, வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், படிக்கிறதுல இருக்கிற தடைகள், திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள், குழந்தை பாக்கியத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்கிற தடைகள், ரட்சிப்புக்கு இருக்கிற தடைகள், ஆமென் ஸ்தோத்திரம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதில் இருக்கிற தடைகள், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நல்ல ஆசீர்வாதமான பாதைக்கு வருகிறதற்கு எதிராக இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவாராக. விசுவாசிகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென் ஸ்தோத்திரம். நீ தடைகளை நீக்கி போடுகிற தயவுக்காய் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். புது பிரச்சனையை போல சில பிரச்சனைகள் அது வந்து நிற்கலாம். அதை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்போ கிடைச்சிருண்டா அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஒரு ஸ்டே வாங்குற மாதிரி வந்து நிற்கலாம். அதை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தடைகளை நீக்கப்படும். இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது சோதரம் தட்ட தீர்மானம் பண்ணி எல்லாம் பிளான்லாம் போடப்பட்டு பிளான்லாம் அப்ரூவல் ஆகி பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டும் பொழுது கட்டிக்கிட்டு இருக்காங்க. பேஸ்மெண்ட் கட்டின பொழுது சுற்றி இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் இவ்வளோ வீடு இருக்குல்ல, ஒரு வீடும் கிடையாது. நம்ம தான் ராஜா அப்படின்னு இருந்த ஒரு சில வீடுகள் தான் இந்த தெருலையே இருந்துச்சு. அது ஆரம்பத்துலேயும் இந்த சபை இங்கே இருக்குது. இது ஒரு காட்டு பகுதியில் தான் இருக்குது. பின்னால் பெரிய கழுவட்டாங்குழி. அல்ல சோதனை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அல்ல இப்போ பழைய விசுவாசிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதிய விசுவாசிகளுக்கு பெரிய குழி இருந்துச்சா, கழுவட்டாங்குழி இருந்துச்சா, அவ்வளோ ஆழமான குழி. அல்ல சோதரம் மழை நேரங்களில் தண்ணி மேலே வரைக்கும் வந்துடும். சோதரம் அப்போ கூட ஃபென்சிங் பின்னால் ரொம்ப பெருசாக கிடையாது. எப்பவுமே பாஸ்டே பயப்படுவாங்க, யாராவது சின்ன பிள்ளைகள் போய் விழுந்துடப்படாது அப்படின்னு. பின்பதாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஸ்தோத்திரம் செல்லத்துறையா விமலம் அவங்களுடைய ஸ்தோத்திரம் ஆலோசனையின்படி அவங்க ஒரு காலத்தில் லாரிகளில் சர்வீஸ்லாம் வச்சு அது நிறைய நல்ல உயர்ந்த நிலையில் இருந்த டைமில் அவங்களுக்கு லாரி டிரைவராக இருந்தவர் அவர் இப்போ பெரிய ஆளாக மாறி கான்ட்ராக்டாக மாறி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியார்பட்டி மலை கொடைஞ்சி ஒன்று ரோடு போகுதுலா, அதில் இருக்கிற ஸ்தோத்திரம் என்னது கொடையப்பட்ட அந்த சரல் தான் இங்கே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வேஸ்ட்டை போட்டு நிரப்பலை, நல்ல மணல் போடப்பட்டு நிரப்ப. இது உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஊழியம் ஆரம்பித்த பொழுது ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இது சபை வரப்போதான் என் நெஞ்சு வலிக்கும், ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற லேண்டு ஓனர்கிட்ட அந்த போட்டு கொடுத்து, அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரமுகர் தான் பாருங்கள். அவரை சொல்லி அவர் பெட்டிஷன் போட்டு இந்த ஸ்டே வாங்கிட்டாங்க. இந்த கட்டுமான பணிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. என்னது கட்டி எல்லாம் ப்ராப்பராக. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கலெக்டர் அவர் இன்வெஸ்டிகேஷன் வர்றார். எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு வரும் பொழுது அவர் உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அலுசோதர் பாருங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அலுசோதரன் சாங்ஷன் பண்ணிட்டு போயிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே வருஷத்தில் அந்த சபை கட்டுமடிக்கப்பட கர்த்தர் கிருபை நல்ல கரங்களை தட்டி ஆண்டுனேன். அப்போது ஸ்தோத்திரம். அப்படிங்கும் பொழுது இந்த ஊழியம் ஆரம்பிச்சது என்பதாக அந்த டைமில் நெருக்கடியான காலம். நாங்களும் இங்கே ஊரில் கிடையாது. தகப்பனார் இந்த சூழ்நிலைகள். அப்போ அவங்க சொன்னாங்க சோத்திரம் கட்டும் டெய்லி இந்த இடத்துல நான் ஜோமனேன், இது உங்கள் ஊழியம், நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்கள் நடத்தி செல்வீங்க, திட்டங்கள் தருபவர் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்வரும் நீர்தான், இது உங்கள் ஊழியம், நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. சபை மக்கள்லாம் அந்த நாட்கள்ல நல்லா உட்காந்து ஜோமனார், இரவு பகலா உட்காந்து ஜோமனா பாருங்க. ஒரு பெரிய பிரமுகராக இருந்தாலும் பிரைசலா பின்பதாக அவரே அவர் இடத்தையே நமக்கு கொடுக்கத்தக்கதான கிருபையை கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார்,
என் லைஃப்பில் வாங்கின ப்ராப்பர்ட்டியில் நான் விற்கிறது ஒன்றே விற்றதில்லை, இதை மட்டும்தான் விற்கிறேன்னு சொல்லி விற்கத்தக்கதாக கத்திருக்கிறது. பார்த்துங்களா, எவ்வளோ பெரிய தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், எவ்வளோ பெரிய நிரந்தரமான தீர்வை கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் பக்கத்தில் இருந்துகிட்டே இருந்தாருன்னா இன்னும் பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்கும். நிரந்தரமான ஒரு தீர்வை கத்தர் கொடுக்குற ஆண்டவர். இன்னைக்கு அதுக்கு பிறகு அவர் ரொம்ப நல்ல உயர்ந்த நிலைக்கு கத்தர் கொண்டு வந்துட்டார். அல்ல உங்களுக்கு தடை பண்ணுறவங்க மனமாற்றம் அடைய அவர்களும் நல்லவர் என்பதை காண கத்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ தடைகளை தகர்க்கிற ஆண்டவர், நீ தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் எல்லாவித தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இதுவும் ஊழியம், நானே கலங்கனும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம், நானே கலங்கனும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என்ன கவலை. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என்ன கவலை. உங்க ஊழியம் நானே கலங்கனும், நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம், நானே கலங்கனும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்துக்கே ஒரு சாட்சி இருக்குது. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பெரிய செல்வாக்குள்ளவங்க தான். பிரைஸ் எல்லாம் அவங்க புரியாம மற்றவங்க தூண்டினதுனால, நம்மளை பற்றி தெரியாமல் அவங்களே நமக்கு எதிராக வந்தாலும் பிரைஸ் எல்லாம் கர்த்தர் ஒரு அனுகூலத்தை தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வந்து ஒரே நாளில் சாங்ஷன் பண்ண, ஒரு வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சிலலாம் கூட இழுத்தடிச்சு கட்டியிருக்கலாம். ஆனால் சில நேரங்கள் நம்ம நெருக்கங்கள் தடைக்கு வரும்பொழுது வேலை வேகமாக நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொன்ன தடை வந்த நேரத்தில் வேகமாக வேலை நடக்கும். தடை இல்லைன்னா மெதுவாக அப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்கும். ஆனால் தடை வந்துட்டுனா பாருங்களேன், வேகமாக வேலை நடக்கும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நமக்கு முன்பதாக நடந்து போகிறார். அடுத்தது நீங்கள் தடைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம், அப்ஸ்டக்கிள்ஸ் நமக்கு இருக்கலாம். அது எல்லாவற்றையும் தகர்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சில நேரங்களில் சில தடைகளை நீங்கள் தாண்டத்தக்கதான கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ தடைகள் அப்படின்னு சொல்லி இங்கே படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள், எதெல்லாம் தடைகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் நான் உங்கள் மத்தியில் பேச இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவதாக நீங்கள் படித்து பார்க்கும் வேதத்தில் ஸ்தோத்திரம் எது பெரிய ஒரு தடை அப்படின்னா, தளர்ந்த ஒரு குறிக்கோள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். தளர்ந்த குறிக்கோள் அல்லது ஒரு பெரிய தடை, ஸ்தோத்திரம் ஒரு எய்ம்லெஸ் லைஃப், அது அல்லது நீங்கள் வச்சிருக்கிற அந்த எய்மில் இருக்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த லக்கில் இருக்கிற, தமிழில் சொன்னால் லக்கில் இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் ஒரு தளர்வு, ஒரு சோர்வு, அந்த ஸ்தோத்திரம் அல்ல லக்கில்லாத நிலை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை. நான் பேசிட்டு இருக்கலாம் உங்களுக்கு நீங்களே உண்டாக்கி கொள்கிற தடைகள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க முடியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கணும். 56ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அங்கே எலியேசர் வர்றாரு, தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாய் வர்றார். ஸோ அங்கே பொருத்தனை பண்ணுறார். ஒரு பெண் வந்து நான் கேட்பேன், தாகத்துக்கு தண்ணி தான் கேட்கும் பொழுது உமக்கும் தருவேன், உங்களுடைய ஒட்டங்களுக்கும் தருவேன்னு சொல்லி எந்த பெண் சொல்கிறாளோ அந்த பெண்ணே என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு அது வருங்கால மனைவி அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போதான்
ஒரு பெண், அழகிய பெண் வர்றாங்க. வந்துட்டு அவங்க எல்லாம் ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு அவங்க வர்ற நேரத்தில் இவர் சொல்றாரு, தாகத்துக்கு தண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவள் அப்படியே உங்களுக்கும் தருவேன், உங்களோட ஒட்டங்களுக்கு தருவேன்னு சொன்னோடனே கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. உடனடியாக விசாரிக்கிறார். நான் இங்க தான் வர்றேன்னு சொன்னோன்னே அவளே கூட்டிட்டு போகிறது குறித்து பார்க்கிறோம். பின்பதாக தான் வந்த நோக்கத்தை அவர் அங்கே சொல்கிறார். இந்த மாதிரி உடனே பெண்கிட்ட கேட்ட பொழுது பெண்ணும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பிராமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை இருந்ததுனால ஓகே சொன்னாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். திருமண காரியங்களில் கொஞ்சம் குழப்பங்கள், வார்த்தைகளில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் என்றால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜோமன்னு சொல்லுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். உடனே எடுத்த இடத்துல வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஜோமனும், இன்னும் கொஞ்சம் உபவாசித்து நீங்கள் ஸ்தோத்திரம் யார உபவாசம்னா உங்களை ஒடுக்கி அப்படின்லாம் சொல்ல வரல. இன்னும் கர்த்தரை சார்ந்து நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அதான் தாழ்மையில் சிறந்த தாழ்மை உபவாசம். ஆகாப் தன்னை தாழ்த்தினை நீ பார்த்தாயா? தேவ சமூகத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் இருக்குப்பா, அது திருமண காரியம்னாலே சமாதானமால இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் போராட்டமா இருக்கக்கூடாதே. அது பெற்ற உள்ளத்துல சமாதானம் இருக்கணும். உங்க உள்ளத்துல சமாதானம் காணப்பட வேண்டியது மிக அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது தகப்பன் இது எனக்கு ரொம்ப வேண்டாம் போல தோணுதுன்னா தாய் கன்வின்ஸ் பண்ண நினைக்க கூடாது. 2 பேர் சேர்ந்து ஜோமனும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கன்வின்ஸ் பண்ணவங்க சிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சாட்சிகள் ஏராளம் உண்டு. நான் இப்போ பிரசங்கம் முடிகிற நேரத்தில் நான் ஆரம்பிச்சிருக்கனால எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது மிக அவசியம். தேவ சமூகத்தில் காத்துன்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் தம்முடைய வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுவார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஆழங்களை ஸ்தோத்திரம். சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருதா, நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து இது கல்யாணம் அப்படிதான் அப்படின்னு போகக்கூடாது. நீங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு. எத்தனை நாள் செய்கிற சுதந்திரம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க ஈஸியா அதுல வெளியே வர முடியாது. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா எல்லா கல்யாணமும் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு கல்யாண கார்டில் போடுறதுனால கர்த்தரால் வந்த காரியம் இல்லை. அடிக்கடி கல்யாண வீடுகளில் சொல்லும்போது பேசும்போது சொல்வேன், ஒரு ராஜா கையில் ஒரு ஈயை பிடிச்சி வச்சுட்டானா. பிடிச்சி வச்சு சொன்னான், இந்த உயிரோடு இருக்குதா செத்து இருக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டான். அங்கே மந்திரிடம் கேட்டான், என்னையா ராஜா பெரிய வில்லங்கமான கேள்வி கேட்டிருக்கிறார். உயிரோடு இருக்குன்னு சொன்னால் ஒரு அமுக்கிடுவார், செத்து இருக்குன்னு சொன்னால் அமுக்காம விட்டுருவாரு. என்ன சிக்கல் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஞானமுள்ள ஒரு மந்திரி சொன்னாராம், ராஜாவே அது உயிரோடு இருக்கிறது சாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமேன். எத்தனை ஊழியர்கள் வர்றாங்க அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. கர்த்தரே வந்தாலும் நீங்கள் உண்மையாக இந்த திருமணத்துக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சீயோனி சபையில் நடக்கிறதுனால கர்த்தரால் வந்த காரியம் நான் சொல்லவே மாட்டேன். நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, கர்த்தரால் 1008 பல பொய்களை சொல்லி வந்துட்டு கல்யாணம் கட்டினோம்னா. அதனால நீங்கள் ஊழியக்காரர் வந்துட்டாரு, பிஷப் வந்துட்டார், போப் வந்துட்டாரு, அதனாலலாம் கிடையாது. உங்கள் உறுதியில் தான் கல்யாணமே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் சீயோனை சபையில் நடக்கிற பெரிய ஆசீர்வாதம், ஊழியர் வர்றது பெரிய ஆசீர்வாதம், சபை மக்கள் வர்றது ஆசீர்வாதம். அதே நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் கர்த்தருடைய கணக்கில் வர்ற திருமணமாக இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க. நல்லா கவனிச்சிக்கங்க. என்ன அப்படின்னா, அவர் பேசுகிறாரு. அது 10 நாள் என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு நான் கூட்டிகிட்டு போனால் அந்த பொண்ணு ஓகே சொல்கிற நேரத்தில் இப்போ ஒரு தடை வருது. என்ன அப்படின்னா, சோத்திரம் யார் சொல்கிறா, அழகாக போட்டப்பட்டிருக்கு. அந்த அப்பா சொல்ல பொதுவாக அப்பா கல்யாணம் கட்டி போனால் நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பாரு நினைக்கிறேன். தாயும் சகோதரனும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளையானது 10 நாள் எங்களோடு கூட இருந்துட்டு போகட்டும் சொல்கிற நேரத்தில் அவர் தான் சொல்கிறார். இப்போ தான் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24:56 வாசித்து பார்ப்பேன். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். பாருங்க, அவன் குறிக்கோள்ல கரெக்டாக இருந்தான், இலக்கில் கரெக்டாக இருந்தான். ஏன் வேலை என்ன, என் எஜமானுடைய மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். அது போனோமா, காரியம் நடந்துச்சா, திரும்ப வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். கரங்களை வித்தலிச்சாங்க பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் தூங்கிக்கலாம், நல்லா சாப்பாடு போடுவாங்களே, அது நல்லா படுக்க தருவாங்களே, அது சோத்திரம். அதனால கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கல, வேலையில் கரெக்டாக இருக்கணும். கரங்களை வித்தலிச்சாங்க பார்ப்போம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர்ற தடைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தளர்ந்து போன இலக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். அது நின்று இழுத்தடிச்சு இருக்கிற நிலைகள் வேகமாய் கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்க இலக்கை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக அவன் நிற்பான் சொல்லப்பட்டு. அப்ப பாருங்க, அவன் வர்ற வேலை
சில நேரம் பாச போராட்டங்கள் அலுசோத்திரம் நமக்கு பிரச்சனையா இருக்கும். லக்கை நிறைவேற்ற விடாதபடி தடுக்கும். அலுசோத்திரம் வாழ்க்கை துணை சிலர் ட்ராக் பண்ணுவாங்க. அலுசோத்திரம் அடுத்த பிள்ளைகள் ட்ராக் பண்ணுவாங்க. அலுசோத்திரம் என் பாருங்க, இயேசுநாதருக்கு பேதுருவே ட்ராக் பண்ணார். என்ன சொன்னாரு? இழுத்தடிக்கிறது கொடுத்து பார்க்கிறோம். அலுசோத்திரம் நீங்க மறிக்க கூடாதுன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்படியாப்பா, உனக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என் போஸ்ட் பண்ண, அடுத்த வருஷம் நான் சரி என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? செல்லம்மா சொன்னாரா? என் செல்லம்லப்பா பேதுருவே, என் செல்லம்ல, என் தங்கம்ல அப்படின்னு. அப்பாலே போ சாத்தான். என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? வரமாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம், சத்தமா சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லல, சாத்தானை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்ன வரமாட்டீங்க? எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கீங்க. நான் சொல்றதை நீங்க சொல்லணும். எல்லாம் ரெடி? 1 2 3. என்னது? ஆமா, இங்க இருக்க சத்துலாம் ஓடிடுவான். ஓடத்தக்கதா சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதனால பாச பிணைப்புகளாம் அப்படியே எடுத்து தட்டிச்சுக்கிட்டு இருக்கோம். இருங்க, அப்படிலாம் இல்லை. பிரைஸ்லாம் நீங்க உங்க இலக்குல கரெக்டா இருக்கணும், உங்க வேலையில கரெக்டா இருக்கணும். கர்த்தர் எதற்கு அவங்களை ரட்சித்திருக்கிறார், எதற்கு அவங்க இந்த சபையில வச்சிருக்கிறாரு, எதற்கு அவங்க குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், எதற்கு இந்த பணியில வச்சிருக்கிறாரு, எதற்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரு, அது இலக்குல கரெக்டா இருக்கும். 10th 11th 12th எக்ஸாமினேஷன் இந்த நாட்கள் வருதுன்னா உங்கள் லக்கில் நீங்கள் கவனமாக இருக்கும். அல்ல அங்கே கல்யாண வீடு, அந்த சடங்கு வீடு, அங்கே பேர் வைக்கிற வீடு, அங்கே IPL கிரிக்கெட்டு, இதெல்லாம் உங்கள் லக்கை தளர விடுகிற காரியமாக இருக்கிறது. அருமையாக தேவ ஜனங்களே, கொஞ்சம் பார்த்துட்டானே, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். பொதுவாக அலுசோத்திர அன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு சரி பரிசு எழுதுறவங்களுக்கு அலுசோத்திர டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அலுசோ ரிலாக்ஸேஷனுக்கு என்னது? ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, ரிலாக்ஸேஷன் டிவி பார்க்காதீங்க, ரிலாக்ஸேஷன் மொபைல்குள்ளே போகாதீங்க. நல்ல சூழ்நிலை ஒரு கார்டனுக்குள்ளே போங்க, ஒரு நல்ல மீனை பாருங்க, நல்ல ஒரு புத்தகத்தை படிங்க, பைபிளை படிங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை போய் தொலைச்சங்க பார்ப்போம். அப்போ என்ன தடை? தளர்ந்த குறிக்கோள், தளர்ந்த லக்கு. உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா லக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். பல தடைகள் வரும். அது சோத்திரம் பாருங்கள், 12 பேர் வேகு பார்க்க போகிற நேரத்தில் 10 பேர் துரு ஆலோசனை தான் சொன்னாங்க. அது சோத்திரம் 10 பேர் சொன்ன ஆலோசனை கேட்டு எல்லாரும் முக்கால ஆள ஆரம்பிச்சுட்டான். இங்கே அந்த ஊரில் சாகிறத விட்டுட்டு வனாந்திரத்தில் கொண்டு வந்தா எங்களை கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் காலேபும் யோசுவாவும் லக்கு உடைய ஆட்கள். சொல்லுங்க, என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தா, கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாய் கர்த்தர் தர வல்லவராயிருக்கு. சத்தம் ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க எலியேசர் பாருங்க, தன்னுடைய வேலையில ரொம்பவே குறிக்கோளா இருந்தது குறித்து பார்க்கிறோம். உங்க ஜெபம், ஆமென், வேத வாசிப்பு, அலசோதரம், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. பிரைஸ்ல அதில் உறுதியாக இருங்க. அதற்காக மற்றதை கொஞ்சம் இறக்கி வேணா வைங்க. மனசோது அதில் சொல்றாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். தளர்ந்து போன லக்குகள் எல்லாம் கர்த்தர் அது சரிப்படுத்தி தர வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாம் அப்படியே வலது கருத்து வைத்து, ஆண்டவரே தளர்ந்து போன என்னை லக்கை மாற்றுங்கப்பா, நின்றுட்டேன்ப்பா, நின்று போய் நிற்கிறேன்ப்பா, பந்தய சாலையில் ஓடுற நான் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, அந்த கோட்டை தொடணும் ஆண்டவரே சோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓட்டத்தை நிறுத்தி நிற்கிறேன்ப்பா, வேற எங்கேயோ பார்த்து நிற்கிறேன்ப்பா, உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, சுயத்தை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, உலக இன்பங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. எனக்கு அதற்காக நீங்கள் அழைக்கலப்பா, என்னை வேறு விஷயத்துக்கு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த லக்கை நோக்கி ஓடத்தக்கதான கிருபையை எனக்கு நீர் தரப்போகிற தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பேன். எனக்காக கர்த்தர் நியமித்த பாதையிலே நான் தொடர்ந்து ஓடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் சுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமழகின் பந்தய பொருளுக்கா நல்லத்தை நோக்கி ஓடுகிறேன்.
பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லத்தை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லத்தை நோக்கி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தளர்ந்து போன லக்கு, தளர்ந்து போன குறிக்கோள், பிரைஸ் தி லார்ட். என்னதான் இருந்தால் at any cost, any cost, எந்த காரணம்னாலும் பிரைஸ் நான் ஆண்டவருக்காக ஓடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். முன் வைத்த காலை நம்ம ஒரு நாளும் பின் வைக்கவே முடியும். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நான் யார், நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்க தெரியாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் உங்கள் லக்கு என்னங்கிறது தெரியணும். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்கிறது கரெக்டாக தெரியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் பைபிளில் பேரில் நீங்கள் பேஜில் எழுதி வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ், நான் யார், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கேன், எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கேன், கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்ய இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ இந்த லக்கு நமக்கு நல்ல ஒரு லெசனை, ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கலாம். அதை போல இல்லை, லக்குங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஸ்தோத்திரம். என்டர்டெயின்மெண்ட் நம்ம லைஃப்பில் தேவை தான் ஒரு ஸ்தோத்திரம். ஆனால் அதிலே மூழ்கிடப்படாது. அந்த ஸ்தோத்திரம் ஆமென். விருந்து மருந்தும் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். அந்த ஸ்தோத்திரம் அதை டக்குன்னு நம்ம செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அவன் கொஞ்ச நாள் தங்கி இருந்திருப்பார். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வர நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்தோத்திரம், என் பிரயாணத்தை நீங்கள் தடை செய்யாதிருங்கள், நான் போக வேண்டும். அவன் காத்துட்டு இருக்கிறார். என் ஜமான் அவன் மகனுக்கு காத்துட்டு, என்னுடைய ஸ்தோத்திரம் வேலையால் எலியேசர் நல்ல செய்தியோடு கூட வருவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறார். வெறும் தகவலோடு கூட வரல, ஆளையே கூட்டிகிட்டு வந்துட்டார். கரங்களை வித்து அழிச்சங்க பார்ப்போம், கரங்களை வித்து அழிச்சங்க பார்ப்போம். ஆளில் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு இல்லை. அன்றைக்கி அந்த பொறுப்பாக அந்த வேலையெல்லாம் கச்சிதமாக முடித்து பத்திரமாக கொண்டு வந்து அந்த ஸ்தோத்திரம் ஈசாக்கு கையில் ஒப்பு கொடுக்கறத குறித்து பார்க்கணும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு மிக மிக அவசியமாய் தேவை. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக தளர்ந்து போன லக்குகள் ஆகட்டும் கர்த்தர் அது மாற்றட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை நீ தரப்போகிற பெரிய தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையை நான் விடுவதில்லை என்று சொல்லி நான் உறுதியை பற்றிக்கொள்ள நல்ல தீர்மானம் பண்ணுறேன். அது அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்று சொல்லி நான் தீர்மானம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமைன்னா அது கர்த்தருடைய நாள், உண்மை ஆராதிக்கிறதுக்கு நேரத்துக்கு வருவேன். நல்ல கர்த்தரை உண்மை ஆராதிப்பேன், உண்மை வாசனத்தை கேட்பேன், உண்மை சார்ந்து கொள்வேன். இந்த வார்த்தைக்கு தேவையான நல்ல மன்னாவை நான் பெற்று செல்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. அட்டென்ஸ் போடுறதுக்காக வரப்படாது. ஆமென், ஸ்தோத்திரம். இது உங்களுடைய டியூட்டியாகவும் நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவை நேசித்து நீங்கள் வரணும். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா.
அந்த சாமங்களில் என் கண்கள் அல்ல என் விழித்துக் கொள்ளும் சொல்றாரு. நீங்க அந்த மைண்ட் செட்டப்ல இருந்தீங்கன்னா எந்த தடை இருக்கா, தடைகளை தாண்டி நீங்க வந்துடுவீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், ஆன்லைன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய தடைகள் நமக்கு வரும். ஆனால் குறிக்கோள் பிரைஸ் எல்லாம் நான் என்னன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமைனா என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பு இல்லாமல் இருக்க நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்க நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றது பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தளர்ந்த சோத்திரம் குறிக்கோள் ஆமென் இலக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. அது ஒரு பெரிய தடை நமக்கு நாமே போட்டுக்கொள்கிறது. அது சோத்திரம் தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட. ஹல்லேலூயா. அது சோத்திரம். பாருங்க, நீங்க எபிரேயர் 12:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அது பாரமான யாவற்றை நம்மை சுட்டி நெருங்கிருக்கிற பாவத்தை முதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கரங்களை வைத்து அழிச்சுங்க. அல்லேலூயா. தளர்ந்த குறிக்கோள், நல்ல மேன்மையான குறிக்கோள் நமக்கு இருக்கணும். வேலையை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், வேலையை நம்ம செய்யணும். ஆமென். வேலை தான் முக்கியம். அல்ல கர்த்தர் நமக்கு நிமித்த பணி ரொம்ப முக்கியம். அதை செய்ய உண்மை உள்ளவர்களாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவார். ரெண்டாவது ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரெண்டாவதாக என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னிறைவு அப்படின்னு சொல்லி, தன்னிறைவு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா சோத்திரம் ஒரு திருப்தியான ஒரு நிலை இருக்கிறது போதும். நான் ரசிக்கப்பட்டா போதும், என் குடும்பம் ரசிக்கப்பட்டா போதும், ரைட்டா, நான் கர்த்தரை ஆராய்ச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை இல்லாத நிலைகள், அது பெரிய ஒரு தடை அப்படிங்கிறது. அவரோட பாட்டு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் அப்படிங்கிற பாட்டில், யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாய் இருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னே நீயும் வருந்திடுவாயோ, இன்றே உணர்வாயோ, இன்றே நீ வா. அதில் பாருங்க, அந்த பாட்டு எப்படி ஜீவனுள்ள நாட்கள்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாய் என்று உணர்வாயோ, இன்றே வா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திருவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்து வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திருவோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன பிரச்சனை? தன்னிறைவு ஒரு பிரச்சனை. பாருங்க, நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:2 வாசித்து பார்க்கும் பொழுது ஐசாயா சாப்டர் 54:2, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. என்ன சொல்றாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து அப்படி சொல்ல. நீங்க முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல சோத்திரம், பிள்ளை பெறாதவளே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே நீ கெம்பீரமாய் பாடு. நீங்க 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன அப்படின்னா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார். அப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு தண்ணீர், ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் அடிச்சுதான் இது இருந்தால் போதும். என்னது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ லேட்டாக ஆமைன்னு போடுற நேரத்தில் போயிடலாம்.
இல்லை ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க, நான் சரி இதை வர்றதாவது செய்கிறாங்கன்னு நினைப்பேன். முழுமையாய் வந்து தேவ சமூகத்தில் உட்கார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் காலையில் ஆராதிக்கிறான், மாலையில் வந்து ஆராதிக்கத்தக்க கிருபை தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. 10 நிமிஷம் ஜெபிக்கிறனால் 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா மாற கிருபை தாங்க. ஏதோ 2 வசனத்தை வாசிக்கிறனால் ஒரு அதிகாரத்தை படிக்கிறவனா மாற கிருபை தாங்க. உபவாச பழக்கமே இல்லாதனா உபவாசிக்க எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ வந்தோமா போனோமா, வந்து நின்னோமா, ஒரு பாட்டை பாடினோமா, ஏதோ கேட்டோமா, காணிக்கை போட்டோமா, போனோமா அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தடை. எத்தனை பேர் இன்னைக்கு உணர்ந்தீங்கன்னு தெரியல, அதுவே ஒரு தடை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு திருப்தி வந்துட்டு போதும் அப்படின்னு வந்துட்டாலே அதுவே உங்கள் முன்னேற்றத்துக்கு பெரிய தடை. சொல்லுங்க அல்லேலூயா. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யுமா ஊருன்னு சொல்லுவாங்க. அப்போ சுரந்து வர 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 வரதான் ஒரு கிளென்சிங் நமக்கு மிக மிக அவசியம். ஆதி திருச்சபை நாட்களில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அனுதினமும் அவர்கள் கூடினார்கள் சொல்லிப்பாங்க. அது ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி தான். நல்ல ஒரு ஃபெலோஷிப் அவங்களுக்கு, நல்ல வசனத்தை வாசித்தாங்க, நல்ல ஜெபம் பண்ணாங்க, அல்ல சோத்திரம், நல்ல விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்று பார்க்கணும். தேவ ஜனங்களை, இந்த தன்னிறைவு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் வளர்ந்து கொண்டிருக்கத்தக்கதான கிருபை எனக்கு தருவீராக, என் எல்லைகளை பெரிதாக்கும். ஒரு பாடல் கூட பாடுவோம், நல்ல எல்லைகளை பெரிதாக்கும் சொல்லி பாட்டுவான். ஜபத்தின் எல்லைகள், துதியின் எல்லைகள், ஊழியத்தின் எல்லைகள், விசுவாசத்தின் எல்லைகள் எல்லாம் பெருகட்டும். ஆமென். சீஷர்கள் இயேசுட்ட வந்து ஒரு ஜப குறிப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் போதும் நினைக்க, இன்னும் நான் விசுவாசமா இருக்க கிருபை தார், இன்னும் உறுதியா இருக்க கிருபை தாங்க. என் வீட்டுக்குள்ள சாட்சியா இருக்கிற நான், என் சோத்த என் தெருல சாட்சியா இருக்க கிருபை தருவீராக, என் சபையில நான் சாட்சியா இருக்க கிருபை தருவீராக, என் வேலை ஸ்தலத்தில் நான் சாட்சியா இருக்க கிருபை தாங்க. ஊரெல்லாம் நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் காணப்பட எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் உங்க தடை. என்னது? தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய தடை, உங்களை முன்னேற விடாது, அப்படியே செட்டில் ஆயிடும். அல்ல சோதரா, பின்னால் போக போக நீங்களே சபைக்கு ஜனங்களுக்கு ஒரு ராங் மாடலாக மாறிடுவீங்க. ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே வந்தாலும் இப்படி தான், சபைக்குள்ளே வந்தாலும் இப்படி தான், ஒரு மாற்றம் இருக்காது போல இருக்கு. கழுதை தேஞ்சி என்னது கட்டெரும்பா மாறின கதை. எனக்கு தெரிஞ்ச பழமொழி கூட உங்களுக்கு தெரியாமல் இருப்பாருங்க. ஏதோ ஒன்று பழமொழியாக இன்னும் ஒரு மொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சு, அப்புறம் ஏதோ தேஞ்சி உளிப்பிடி ஆயிடுச்சும்பாங்க. இப்படி போகிற நிலைகளில் அதுக்கு காரணம் என்னென்னா தன் நிறைவு. செட்டில் ஆகிட்டு இது போதும் இது போதும் இது போதும்னுட்டிங்கன்னா, இல்லை பொருளாதாரத்தை மட்டும் வளரணும்னு நினைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னு நினைக்கும். எப்போ இது என்ன, நான் பாஸ்டரா, நான் வரம் பெற்றாளா, எதை செய்வாங்கப்பா நம்ம போய். அதான் நீங்கள் பார்வனுடைய தந்திரங்கள் ஒன்று இது விஷயம் பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க, சரி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அப்புறம் என்னது? நீங்கள் போயிட்டு வாங்க, சரி இதில் மிருகஜீவன்லாம் கூப்பிட்டு போங்க. அப்புறம் என்னது? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஒரு தடை வர அவனுக்கு ஆண்டு உணர்த்த அப்புறம் முழுமையாய் அலுசோத்திரம் எல்லாரும் போகணும். எல்லா ஜனங்களும் ஒரே நேரத்தில் எல்லாரும் கடந்து போய் விடுதலை பெற்றார்னு சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்கள் விடுதலைக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் தன்னிறைவில் இருக்காதீங்க, போதுன்னு இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. ஆண்டவரை இன்னும் என் எல்லைகளை பெரிதாக்கும் சொல்லுங்க. கரங்களை வைத்து ஒரு அழிச்சாங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல விஷயத்திற்காக நீங்கள் வெளியே வர்றது ஒரு நல்ல விஷயம். ஆமென். எத்தனையோ பேரை பாருங்க, அது தங்களை பெருக்கி கொள்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க, ஏதோ செயல்படுறாங்க. அப்போ நீங்க ஒரு செயல்படாத ஒரு விசுவாசியா இருக்கப்படாது. நான் ரட்சிக்கப்பட்டா போதாது, என் முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்ல ஒருத்தர் பின்மாறி இருக்கிறாரு, அது ஸ்தோத்திரம். அதுக்கு நமக்கு 4 ரீசன் தெரிகிற நிலை இருக்கலாம். அதை சொல்லி அல்ல, நீங்க கடந்து தேவ சமூகத்தை, ஆண்டவரே நான் பெற்ற ரட்சிப்பை இவர்களும் பெறணும், அதை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்லி நினைப்புடுதலாய் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை தன் நிறைவு. ஆமே, சுய திருப்தியில் இருக்கிறீங்க. அந்த சுய திருப்தியை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை என்ன நினைச்சு கொண்டு எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ, என்ன செய்து எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அப்படி பயன்பட உங்களை முழுவதுமாய் முற்றுமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். 2 விஷயத்தை இன்றைக்கி நான் படிச்சிருக்கேன். 4 காரியங்களுக்கு மேலே இருக்குது. ஆனால் வர்ற வாரத்தில் நான் அதை சொல்கிறேன். எனக்கு 2 விஷயங்கள், தடை
முதலாவதாக என்ன தடை? தளர்ந்த குறிக்கோள், ஒரு பெரிய தடை. ரெண்டாவதாக தடை என்ன அப்படின்னா தன்னிறைவு, ஒரு பெரிய தடையா இருக்கு. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகா கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். திரு சமூகத்தை நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிமை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த நம்முடைய வார்த்தை கேட்க அந்த கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்க தளர்ந்து போன இலக்குகள் குறிக்கோள்கள் எல்லாம் சீர்படுவதாக, அதில் நிலைத்திருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வந்துவிட்ட தன்னிறைவு, ஒரு சுய திருப்தி எங்களை விட்டு நீங்குவதாக. அந்த சுய எண்ணம், சுய முடிவு நீங்குவதாக. சுய முடிவு அவ்வளோ அல்ல, முடிவில் துவக்கத்தை தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென். எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற தேவன் அல்ல. அது ஸ்தோத்திரம். அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய கிருபை அதிகமாய் பெறுகிற தயவுக்கு நன்றி. இந்த வார்த்தை பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வாதம், சுகத்தை பலத்தை தருவீராக. தடைகள் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை ஆண்டவரே புரண்டு வர செய்வீராங்க ராஜா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன் நீங்குவதாக, எல்லா இருமனங்கள் நீங்குவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துவை போல நாங்கள் தவறான தீர்மானங்கள் எடுத்து வைக்காதபடி நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தப்பத்தக்கதான தீர்மானங்கள் வேண்டாம். அவர் ஸ்தோத்திரம் அப்பா. தப்பத்தக்கதான தீர்மானங்கள் வேண்டாம்ப்பா. அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி அவருடைய குடும்பத்தில் தப்பத்தக்கதான தீர்மானத்தை எடுத்தாங்க. ஆனால் தப்பலை, இன்னும் பிரச்சனை பெருசாக்கிட்டு, ஆனாலும் உம்மிடத்தில் வந்த பொழுது மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை தரேன். இன்னைக்கு பரிசுத்தாவின் பேசுகிறேன். தப்பத்தக்கதான தீர்மானங்களை சில எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எஸ்கேப் இல்லை 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 இல்லை. இருக்கிற தாக்குப்பிடி, நீ நில்லு, நீ உறுதியாக நில்லு, நீ நின்று தாக்குப்பிடி. அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கான வேலை வந்துட்டு, உனக்கான வேலை வந்துட்டு, உனக்கான வேலை வந்துட்டு, உனக்கான வேலை வந்துட்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் நன்மையை உன் வாழ்க்கையில் முடிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். முடிய பண்ணுவார். உனக்கு சொன்னதை அவர் செய்வார். உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். எங்க சொன்னாரோ அதை செய்கிற ஆண்டவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் மாறுவது இல்லை, மாறுவது இல்லை, மாறி போவது இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. லோத்துவை போல தவறான தீர்மானம் எடுக்கிற காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. நகோமியை போல தவறான தீர்மானம் எடுக்கிற காப்பாற்றுங்க, 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 காப்பாற்றுங்க. ஆண்டவரே அவங்க தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிற நிலைகள் மாறுவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தான், உம்மை பிடித்து கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டார். நிச்சயத்திற்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்கள் நீங்கட்டும். ஒரு தெளிவை நீ தருகிறதற்கு நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். எது நம்முடைய தடை அப்படிங்கிறத குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். தளர்ந்து போன குறிக்கோள், லக்கு,
ரெண்டாவதாக ஒரு தன்னிறைவு, சுயநிறைவு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். இதை நீக்குங்க. நிறைவின் தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நிரப்புவார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிலே அல்லது நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நன்மையான, ஜெயமான, ஆசீர்வாதமான பலன்களை உங்களுக்கு தருவார். மீண்டும் சந்திப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.